சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னோதரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசையில் ராகு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தசா புத்தி தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதை விட முக்கியம் லக்னம். லக்னத்துக்கு அமையக்கூடிய தசா புத்தி. லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா நடத்துது, அது லக்னத்துக்கு யோகரா, அசுபரா, லாபாதிபதியா, அஷ்டமாதிபதியா, அதை அனுசரித்து தான் அவருடைய பலன்கள் நடக்கும். யோக பலன் நடக்குமா, இல்லை அவயோக பலன் நடக்குமா, இல்லை நஷ்ட பலன் நடக்குமா, இல்லை திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலன் நடக்குமா, இது எல்லாமே தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே சொல்லக்கூடியது தசா புத்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ நட்சத்திரத்தை விட உங்களுக்கு லக்கணத்துக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அவர்களுடைய சுயஜாதகப்படி பலனை தீர்மானிக்கிறது. இப்போ ஒரு யோக திசை நடந்தால் அது ஒரு 80 வயசு 90 வயசில் நடந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ எந்த வயசில் வரணும் தசா, அந்த யோக திசைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ புதன் திசை கல்வியை கொடுக்கக்கூடிய திசை, இளமையில் வந்தால் யோகம், முதுமையில் வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சுக்கிர திசை ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வந்தால் நன்மை. அதுவே ஒரு 80 வயசுக்கு மேலே வந்தால் என்ன பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அந்த எந்த நேரத்தில் எந்த திசை லக்னத்துக்கு யோகத்தில் எப்படி வருது, அதை அனுசரித்து தான் அவருடைய அதிர்ஷ்டம், அவருடைய வாழ்க்கை எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை மொத்தம் 7 வருஷம் நடக்கும். இந்த செவ்வாய் திசை எல்லாருக்கும் 7 வருஷம் நடக்காது. செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசரிஷம், சித்திரை, அவிட்டம், இவங்களுக்கு செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு சொல்லி குறையும். பாக்கி உள்ள எல்லாருக்கும் 7 வருஷம் வரும் செவ்வாய் மகாதிசை. இந்த செவ்வாய் மகாதிசையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படின்னாலே போருக்காரகன், சண்டைக்காரகன், யுத்தக்காரகன், தைரியக்காரகன், சகோதரக்காரகன், நிலக்காரகன், பூமிக்காரகன். அப்போ இந்த மங்களக்காரகன் பேர் செவ்வாய்க்கு. இந்த செவ்வாய் ஒருவருக்கு வலிமை பெற வேண்டும். அப்போதான் அவர் தைரியம், வீரியம், பராக்கிரமத்தோடு இருப்பார். வெற்றி கிரகம் செவ்வாய். ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கணும்னா அது செவ்வாய். அதனால தான் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய அதிதேவதை முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி, அவர்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தைரியம் கிடைக்கும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் கிடைக்கும், அதுவும் செவ்வாய் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை வீரசாமின்னு சொல்லி ஒரு சாமி இருக்கார். அவர் முருகப்பெருமானுடைய அம்சம். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய அம்சம் தான். அதாவது செவ்வாய் பிறந்தது உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் அந்த மதுரை வீரனை குலதெய்வமாக செஞ்சு எடுத்து வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்கும். அவ்வளோ தொடர்புடையது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மகாதிசை 7 வருஷமும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உபஜெய ஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த உபஜெய ஸ்தானத்தில் இருந்தால் செவ்வாய் மிகப்பெரிய நன்மை செய்வார் தன்னுடைய தசா காலங்களில். அதுலேயும் குறிப்பாக 10ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய நன்மை. தசமா அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல திக்பலம், ஷட்பலத்தில் ஒரு பலத்தில் திக்பலமாக வலுவான நிலையில் இருப்பார். செவ்வாய் மகாதிசை உபஜெய ஸ்தானத்திலிருந்து லக்னத்துக்கு யோகருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்து குருவுடைய பார்வையிலிருந்து அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய நன்மையை செய்யும். என்ன நன்மை செய்யும்? நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் பெரிய. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது ஹார்ட்வேர், பெரிய ஹார்ட்வேர். அதாவது இந்த சிவில் சம்பந்தமாக வீடு கட்டடங்கள்லாம் எடுத்து கட்டுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையை செய்யும். வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு, சகோதர வழி நன்மைகள், இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். இதுவே செவ்வாய் அசுப பலம் பெற்றிருக்கு, அவங்களுக்கு பகை நீச்சமாயிருக்கு, 8-12 மறைஞ்சிருக்கு, சனியோட சேர்ந்துருக்கு. அதே மாதிரி லக்னத்துக்கு அவயோகர் அஷ்டமாதிபதியோடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை பாதகாதிபதி நட்சத்திரத்திலே இருந்து திசை நடத்துறாருன்னா பெரிய நன்மைகள் ஏற்படாது. அதாவது சின்ன சின்ன விபத்துகளை கொடுக்கும், வேலையில் பிரச்சனை கொடுக்கும், அதே சகோதர வர்க்கத்துக்கு தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் நெய்விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்யலாம் 7 வருஷமும். அதே போல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய்க்கிழமையில் 5 அர்ச்சனை, அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு, விநாயகருக்கு, வைத்தியநாத சுவாமி, செல்வமுத்து குமாரசுவாமி, தையல்நாயகி அம்மாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் செவ்வாய் திசையில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யோக பலன்களை செய்யும். அதில் ராகு புத்திங்கிறது உங்களுக்கு 1 வருஷம் 18 நாள் நடக்கும். 2வது புத்தி ராகு புத்தி. இந்த ராகு புத்தி ராகுவும் அதே போல தான். ராகுவும் உங்களுக்கு உபஜெயஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். என்ன நன்மையை செய்யும்? நிலப்புலன்கள் சேர்க்கை. ராகு அதாவது நிறைய நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது,
இடத்தால் மிகப்பெரிய யோகம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் திடீர்னு ஒரு காலேஜ் வர்றது, பெரிய ஒரு மெயின் ரோடு வர்றது, அதால் அந்த இடத்துடைய மதிப்பு உயர்ந்து திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய செல்வந்தனாக மாறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி திடீர் யோகத்தெல்லாம் செய்யும் இந்த செவ்வாய் மகாதிசையில் ராகு புத்தியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன யோகம். கனரக வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். கனரக வாகனம் இது கிடையாது, சொகுசு வாகனம் கிடையாது. கனரக வாகன தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் இடத்த வாங்கி விற்கிறாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். மத்திய அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இதுவே ராகு உங்களுக்கு 8-12 மறைஞ்சி இந்த லக்னத்துக்கு அவயோகருடைய அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது உங்களுக்கு பாதகாதிபதி நட்சத்திரத்திலேயோ இருந்து சனியோட சேர்க்கை பெற்று குருவுடைய பார்வை இல்லாமல் சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பெருமளவு நன்மைகள் ஏற்படுத்தாது. உங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுடைய நிலமிட சம்பந்தமாக மோசடிகள் நடக்கும். அல்லது உங்கள் இடத்துலையோ ரோடு வரக்கூடிய அமைப்பு, ரயில்வே ட்ராக் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி உங்களுடைய நிலம் பறிமுகக்கூடிய அமைப்பு இருக்கும். சகோதரத்து வகையில் பிரச்சனைகள் ஏற்படும். பாகப்பிரிவினை பிரச்சனை ஏற்படும். கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியாவால் பிரச்சனைகள் ஏற்படும். கரண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடி விழுறது, மின்னல் தாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த ராகு புத்தி 1 வருடம் 18 நாட்களும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் பால் அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாளாவது துர்காதேவிக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமைனா 10-12, ஞாயிற்றுக்கிழமைனா 4-6, செவ்வாய்னா 3-4 காலத்தில் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு எலுமிச்சம்பழ தோளில் விளக்கு போட்டாலும் ராகு உங்களுக்கு நன்மை செய்யும். பொதுவாக செவ்வாய் திசையில் ராகு புத்தி நிலம் சம்பந்தமான, இடம் சம்பந்தமான யோகத்தையும், அரசு வேலை கிடைக்கிறதும், பதவி உயர்வையும், வெளிநாட்டு யோகத்தையும், வெளிநாட்டில் மிகப்பெரிய நன்மையையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசை ராகு புத்தி மிகப்பெரிய நன்மை செய்யும். அதில் வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதே போல் துர்காதேவி, இந்த 2 வழிபாடு செஞ்சால் செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் எதிர்பாராத திடீர் ஒரு பெரிய பணக்காரனாகவும், திடீர் நில சுவந்தாரர்கள், அதாவது நிலத்தை நிறைய வாங்கி போடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.